ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்திய யூடியூபர் முக்தார் என்ற ஒரு வெறிபிடிச்ச நாயை கண்டித்து குளத்தூர் மண்ணிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள கிங் மேக்கர் நற்பணி மன்றம், சரத் குரூப்ஸ் நண்பர்கள் மற்றும் வெங்கடேஷ் பண்ணையார் நற்பணி மன்றத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா மக்களோட தேவைகளையும் உரிமைகளையும் பெறுவதற்காக அரசு ஒரு காலதாமதம் செய்யுதுன்னா அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. ஆனா ஒரு பொற்கால ஆட்சி தந்த ஒரு உத்தமரையும் வரலாற்றில் அவரை போல் ஒரு சாதனை யாரும் செய்துட்டு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவரை பத்தி ஒருத்தர் இழிவா பேசியிருக்கான். அதை கண்டிப்பதற்கு தகுதியற்ற ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தை கண்டிக்கும் விதமாக இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒரு அவல நிலை தான் இது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம். பொதுவா இந்த நாய் அன்னைக்கு மேல யூடியூப்ல பேசும்போது சொல்றான், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாடார் சமுதாயத்தை வளர்த்து விட்டாரு, கள்ள நோட்டு அச்சடிப்பதற்கும் கலப்படம் செய்யும் தொழிலை செஞ்சுதான் நாடார் சமுதாய மக்கள் வளர்ந்தார்கள் சொல்லி இந்த நாய் சொல்லுது. நம்ம மக்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம வரலாறு அடுத்தவனுக்கு தான் தெரியாது, நம்ம வரலாறு நம்மளே அப்பப்போ தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஐயா காமராஜர் பிறந்தது 1903. பொறையூர் ரத்னசாமி நாடார் சொல்லி ராவபந்தூர் ரத்னசாமி நாடார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1865 பிறந்த மகான் 1912 காலமானார். 1910 தான் நாடார் மகாஜன சங்கம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய் சங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த சங்கம் உருவாக்குவதற்கு முன்பாகவே பெரிய தொழிலதிபராக வளம் எஸ்டேட் தொழில் செய்து பலப்பட்ட சமுதாய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மகான் தான் ராவபந்தூர் ரத்னசாமி நாடார். அவரோட செயல்பாடை கண்டிச்சு அவரோட செயல்பாடை பெருமைப்படுத்தும் விதமாக அன்றைய காலகட்டத்திலேயே ஆங்கில அரசு ராவபந்தூர் பட்டம் கொடுத்திருக்கான். அதே மாதிரி தெற்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயா மார்ஷல் நேசமணியனார் காமராஜர் அவர் முதலமைச்சராக வருகின்ற காலத்துக்கு முன்பாக மொழிவாரியா மாநிலம் பிரிக்கும் போது தமிழகத்தை குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தோடு சேர்வதற்கு அவர் இல்லைன்னா இந்த மாவட்டமே நமக்கு கிடையாது. அதே மாதிரி தலையை கொடுத்தரும் தலைநகரை காப்போன்னு சொன்ன ஐயா மாப்போசி நாடார் இல்ல அப்படின்னா இன்னைக்கு சென்னை நமக்கு கிடையாது. ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கே சங்கரலிங்க நாடார் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது. இப்படி பெருந்தலைவருடைய ஆட்சிக்கு முன்பு பலதரப்பட்ட சேவைகளையும் பலதரப்பட்ட சமூக மாற்றங்களையும் கொண்டு வந்த பெரும் சமூகம் நாடார் சமூகம். இந்த வரலாறெல்லாம் தெரியாம இந்த எச்ச நாய் கேவலம் ஒரு சில கைகூட்டப்பட்டுக்கிட்டு ஒரு சிலர் தூண்டுதலோடு தான் தொடர்ந்து வரலாற்றை அழிக்கும் நோக்கில் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த வரலாறு ஒரு புத்தகம் இருக்கட்டும், இந்த வரலாற்றை முயற்கும் பட்சத்திலே இவன் நம்ம ஒரே விஷயம் கண்டிக்கணும். என்ன கண்டிக்கணும்னா இந்த விஷயத்தை செஞ்சவனை கண்டிக்கணுமா செய்ய சொல்றவனை கண்டிக்கணுமா நம்ம யோசிக்கணும். போத இந்த செஞ்ச நாயி நம்ம என்னைக்கு இந்த போஸ்ட் போட்டோம்னா அதுக்கப்புறம் யூடியூப் வலைதளத்தை பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு பதிவு கூட கிடையாது, அந்த நாய் ஊர்லயே கிடையாது. ஆனா இதை செய்ய சொன்னவன் எவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகாரத்துல இருக்கிறனால தானே ஒன்னால இவ்வளவு திமிரா அந்த விஷயத்தை பேச முடியுது. இதே ஒரு விஷயத்த இந்த ராஜீவ் காந்தின்னு ஒரு நாய் எங்க ஐயாவை பேசும்போது, திருச்சி சிவாங்கரவை எங்க ஐயாவை பேசும்போது ஒவ்வொருத்தரையும் அப்பவே நம்ம செருப்ப கட்டி அடிச்சு கண்டிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு எச்சப்படிக்கு நாய் நம்ம ஐயாவை பேசுவானா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லா இடத்தையுமே அமைதியாக தொழில் போதும், நம்மளோட வேலை உண்டு, யாருக்கும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்முடைய அதிகாரத்தை தொலைச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். நம்ம இப்படி அதிகாரத்தில் இல்லாமல் அரசியல் வேண்டாம்னு ஒதுங்க நம்முடைய பெரிய பாரம்பரியமான வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலைகள்ல இந்த எச்ச பொறுக்கியை விட கேவலமான ஒன்று வழங்குவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் தான் நம்ம செய்யணும். நம்ம சமுதாய மக்கள் நல்லா படிங்க, படிக்கிற அதே நேரத்தில்
அரசியல் ரீதியான விழிப்புணர்வு சொல்லிக் கொடுங்க. நம்ம சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் மாதிரி எந்த சமுதாயத்துக்கும் தலைவர்கள் கிடையாது. ஆனா நம்ம செஞ்ச தப்பு என்னன்னா, நம்ம யாருமே சமுதாயத்தை தூக்கி பிடிச்சது கிடையாது. நம்ம இருந்த தலைவர்கள் அத்தனை பேருமே அனைத்து மக்களுக்கான சமுதாய தலைவர்களா இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு பெரியார் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, பெரியார் வந்தார் பெரியார் வந்தாருன்னு. இப்ப உங்க குளத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, நூற்றாண்டு விழா கொண்டாடின பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பெரிய அந்த பள்ளிக்கூடம் இருக்கும் போது பெரியார் பிறந்திருப்பாரா? இந்த உள்ளூர்லயே நீங்க சான்று வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு சான்றெல்லாம் வச்சுக்கிட்டு அது சொல்ல முடியாத இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நீங்க யாரை குறிச்சு நம்ம பயப்படாதீங்க. இந்த நாயை மாதிரி எந்த நாய் பொதுத்தளத்துல பேசினாலும் தயவு செஞ்சு சங்கங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், இதுக்குன்னே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, வழக்கு சந்திப்போம், பயலவே இருக்காங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். நம்மளோட தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து பிரச்சனை பண்ணி நம்மளோட என்ன சொல்றது ஆதங்கத்தை தெரியப்படுத்துவதை விட முறைப்படி சட்டப்படி சட்ட போராட்டம் நடத்துவோம். முடியாத பட்சத்தில் எதனால சந்திக்கிறதுக்கும் நம்ம துணிச்சலா இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்ப இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம் நாடார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் 3 பேர் இருக்கீங்க, சபாநாயகர் இருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் ஐயா பெருந்தலைவரை கண்டிச்சதற்கு ஒரு கண்டன அறிக்கை இல்ல ஒரு நியூஸ் சேனல்ல ஏதாவது ஒரு சின்ன அறிக்கை உங்களால் கொடுக்க முடிஞ்சா? ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு திராவிடம் தடுக்கிற அளவுக்கு நீங்க இருக்குன்னா நீங்க என்ன சமுதாயப்பட்டோர் நீங்க இருக்கீங்க? ஒரு வாக்கு வங்கி வேணும் போது மட்டும் நாடார் தொகுதியிலே நாடார் வாக்காளர்களுக்கு வேணும், ஒரு கவுன்சிலர் நிற்கும் போது நாடார் வாக்காளர் போட்டோம்னு சொல்லி பெரிய ஒரு குறிக்கோளோட வாழகிறீங்க. இதெல்லாம் மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஐயாவை சொல்றான், இன்னொரு காலம் போக 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 இந்த ஊர்லயே நமக்கான அங்கீகாரம் அரசியல் நீங்க கேட்க முடியாத அளவுக்கு நம்மளை ஒதுக்குவான். நான் குறிப்பிட்ட இந்த தொகுதியை மட்டும் சொல்ல, தமிழகம் முழுக்கும் நான் சொல்றேன். ஏன் இவங்களால ஒரு கண்டனம் கூட சொல்ல முடியாதா? ஏன் கைது பண்ணு சொல்ல முடியாதா? ஏன் தமிழக காவல்துறைக்கு ஒரு இவ்வளவு தூரம் ஒரு போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழ் சமூகம் செய்து எல்லா கட்சியை சார்ந்தவங்க நடத்துறாங்க, எல்லா சங்கங்கள் நடத்துறாங்க. இத்தனை பேர் நடத்தியும் கூட ஒரு கேவலம் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாத நாய் மேல இல்ல அவ்வளவு ஒரு அப்பாட்டாக்குறாங்க. இந்த நாய்க்கு போலீஸ் பண்றது வேற, பொடிக்கு திங்கிற நாய்க்கு என்ன மயிர புடிக்கிட்டான போலீஸ் பண்றது ஒரு புது ஸ்டண்ட். என்னன்னா போராளிகளுக்கும் சமூக பணி செய்யறவனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது கிடையாது. இந்த போராட்டத்துல ஃபுல்லா வம்பு பண்றவனுக்கு சமுதாயத்தில் சீரழிவை ஏற்படுத்தணும் எவன் நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட வேண்டியது, அவனை வச்சே மற்றவங்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பரப்ப வேண்டியது. இது முற்றிலும் செய்யக்கூடியது ஆளுகின்ற அரசின் குற்றம் மட்டும்தான். ஆளுகின்ற அரசு தான் இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது முறையிலே அன்னைக்கே அந்த பிரச்சனை வரும்போதே அது தடுத்து இருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் வந்து நம்ம சமுதாய மக்களுக்கு வந்திருக்குமா சொல்லுங்க? இப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, நம்ம ஐயாவை வந்து ஒரு ஜாதியை கூட்டுக்குள்ள அடைச்சிடணும். யாருமே போராடல, அவரை பத்தி பேசினா நாடார் மக்கள் மட்டும்தான் இதை வந்து நினைக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் நினைக்கிறாங்கிற மாதிரி அவரோட புகழை கலங்கப்படுத்தும் விதமாக நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. இப்ப சொல்றோம், நீ ஆண்ட கட்சிக்கு சொல்ற, இனிமே ஆளப்போற கட்சிக்கு சொல்றோம், நாடார் சமுதாயத்தை தவிர்த்துக்கிட்டு இந்த ஒரு மைலுங்க அரசியல் பண்ண முடியாது. வீடு வீடா போய் எங்க ஐயாவோட புகழையும் சொல்லுவோம், இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் நீங்க செஞ்ச கேவலத்தையும் சொல்லுவோம். உங்களுக்கு முக்தாருக்கு கெடு கொடுக்கிறதை விட உங்களுக்கு நாங்க கெடு கொடுக்கிறோம். எங்க ஐயாவின் புகழை கலங்கப்படுத்திய நாய்களை நீ உடனே செலவழிக்கணும். அதே மாதிரி இன்னும் எந்த சூழ்நிலை எந்த நாயும் இதை பேசுறதுக்கு தயங்கக்கூடிய அளவில் தமிழக அரசு சட்டத்தை நிறைவேற்றணும். எங்க ஐயாக்கு மட்டும் சொல்லல, எல்லா தலைவர்களையும் சொல்றேன். நீ புத்தம் மதிப்பா திராவிட கட்சிகள் உங்களோட வரலாற்றை வந்து இங்க நிலைநாட்டணுன்றதுக்காக எத்தனையோ சமுதாயத்தில் எத்தனையோ வஉசி போன்றவர்கள் எவ்வளவு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. அத்தனை தலைவர்களையும் வரலாற்றையும் அளிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட கட்சிகள் செய்து, இது வெறுமனே குற்றச்சாட்டு இல்ல, சமகாலத்துல வாழும்போது நம்மளே பாக்குறோம், நம்ம கண்ணு முன்னால நடக்கு. இதுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுதா? ஏதாவது கேட்க முடியுதா? வேலை வெட்டியை போட்டு இன்னைக்கு ஒரு பேர் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இதுக்கு 4 நாள் பெர்மிஷன் கேட்கணும். அந்த பெர்மிஷன் கூட உடனே கிடைக்காது. அப்போ இவ்வளவும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கே அனுமதி கொடுக்க முடியாம என்னன்னா 4 நாள் மறந்துடுவான், நாடாரு வேலை பார்க்க போயிடுவான், திருப்பி வர மாட்டான், இவங்களை தள்ளி விட்டலாம், இப்படியே கடத்தி கொண்டு போயிடலாம். இதுதான் இந்த அரசாங்கத்தோட. தயவு செஞ்சு என் நாடாளுமன்ற சொந்தங்களே, பெருந்தலைவர் நேசிக்கக்கூடிய மதிப்பு மிக்க சொந்தங்களே, எல்லாருக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு அவருடைய வரலாறையும் நம் நாடார் சமுதாய வரலாறுகளையும் தயவு செஞ்சு ஏரியா ஒரு படிப்பகம் கட்டுங்க. அந்த படிப்பகத்திலே வந்து தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்க, அரசியல் பழக்குங்க. அரசியல் இருந்து நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நம்ம சமுதாயம் வந்து இனிமே முன்னால வர முடியாது. அரசியலை விட்டதுக்கு அப்புறம் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இப்படி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ பிஜேபியை சேர்ந்த நண்பர்களா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்களா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எப்படி அப்படின்னா நாம் தமிழர்களா இருக்காங்க. எல்லாருக்குமே ஐயா பெருந்தலைவரின் ஆட்சியை போல் அமைப்புங்கிறத வாக்குறுதி கொடுப்பாங்க. ஐயா தவிரத்தான் கொள்கை கோட்பாடா ஏத்துக்கிட்டு வாரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 10 பேர் 20 பேரை கூட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. என்ன காரணம்னா
பெருந்தலைவரின் புகழை மங்கடிக்க வேண்டியதுங்கிறதுல பிஜேபி முதற்கொண்டு எல்லா கட்சியும் குறிக்கோளா தான் இருக்காங்க. அதுல யாரும் வந்து இவன் முன்னால அவன் பின்னாலாம் கிடையாது. பெருந்தலைவரை ஒரு ஜாதி தலைவரா மாத்திரணும், மாற்றி அவரோட புகழை மங்க வைக்கணும். இதுக்கான முழு முயற்சிகளை அனைத்து கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மீட்டெடுக்க வேண்டிய முதல் இடத்துல நாடார் சமுதாய மக்கள் நாம இருக்கிறோம். அதுக்காக அவரை நேசிக்காத மக்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லல. அது கோயில் ஆர்ப்பாட்டம் நடக்கும், சில இடத்துல தொண்டர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில எல்லாம் கூப்பிடுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வர விருப்பமா இருக்கோம், தலைமையை அனுமதிக்க மாட்டேங்க, லேட்டா தான் சொல்றாங்க, தலைமையை மீறி வந்தா நாங்க கட்சியில் இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க. நாங்க யாரையும் குறை சொல்லல. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிட்டே போறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளில் ஐயா பெருந்தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை மொத்தமா அழிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல சொல்றேன், ஒரு சிலர் இப்ப வந்து முக்தாருக்கு சப்போர்ட்டா ஒரு சில நாய் உள்ள வருது. நான் எந்த தலைவரையும் குறை சொல்லணும் நாங்க வரவே இல்லை. ஒரு தலைவர் சொல்றாங்க அவர் தேசிய தலைவர், சத்தம் சந்தோஷம், அவரை நாங்க வரவேற்கிறோம், அவரோட செயல்பாடுகளை நாங்க மதிக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல ஒரு எச்சம் நாயி, ஒரு சௌத்ரி தேவருங்கிற ஒருத்தன் உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு கரையோர மரம் நட்டினாரு, சிறுபான்மையினருக்கு எதிராக வந்து ஐயா பெருந்தலைவர் செயல்பட்டாருன்னு சொல்லி இல்லாத ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி சொல்லி அவனும் இவனுக்கு தொட போனவன். எச்சப்பிடிக்க நாய் ஒரு சாதாரண ஒரு காசை வாங்கிட்டு ஒரு வழியே கிடையாது. அப்படி ஒரு நாய் அவனும் வந்து தொடர்ச்சியா இதே மாதிரி. இப்ப என்ன காரணம்னா, இப்படி ஒவ்வொருத்தனா பேசுறான்னா நம்ம யாரையுமே இது வரைக்கும் கண்டிக்கல, யாரையுமே நம்ம அவன் பேசுறதுக்கு நம்ம தடுக்கல. இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல பெருந்தலைவரை பத்தி எவன் பேசினாலும் அவன் நாக்க அறுக்கணும். என்ன வழக்கு நீங்க போட்ட போறீங்க சொல்லுங்க? நீ குடிச்சிட்டு கேவலமா தெருவில் சண்டை போட்டு எத்தனையோ தேவையில்லாத வழக்கை இளைஞர் பெருமக்கள் வாங்கி நீங்க உள்ள கிடக்கான். அதுக்கு நம்ம தாத்தாவை சண்டை போட்டதுக்கு அசிங்கமா பேசுனதுக்கு ஒரு வழக்கு எடுத்தாலும் தப்பு கிடையாதுங்க. தயவு செஞ்சு நம் சமுதாய உறவுகளுக்கு சொல்லிக்கிறேன், மான ரோசத்தோட இருப்போம். நம்ம சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம். தயவு செஞ்சு யாருக்காகவும் நம்ம போல விட்டு கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.